ஆதியாகமும் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம் படிக்கிறேன் கேளுங்க. ஆதியாகமும் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். காயின் தன் மனைவியை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி ஏனோக்கை பெற்றாள். அப்பொழுது அவன் ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்துக்கு தன் குமாரனாகிய ஏனோக்குடைய பெயரை இட்டான். ஏனோக்குக்கு ஈராத் பிறந்தான். ஈராத் மெகுவேலை பெற்றான். மெகுவேல் மெதுசாவேலை பெற்றான். மெதுசாவேல் லாமேக்கை பெற்றான். லாமேக் 2 ஸ்திரீகளை விவாகம் பண்ணினான். ஒருத்திக்கு ஆதாள் என்று பேர், மற்றொருத்திக்கு சில்லா என்று பேர். பாருங்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இவ்விதமாக காயினை ஆசீர்வதித்திருக்கிறார். நல்லா பார்த்துக்கோங்க. காயின் ஒரு கொலைகாரனுக்கு ஆண்டவர் கல்யாணம் பண்ணி வீடை கொடுத்து பசங்களையும் கொடுத்து அவருடைய ஜெனரேஷனை அப்படியே டெவலப் பண்ணிக்கிட்டே வராரு. அப்போது இதெல்லாம் பார்க்கும்போது கொலை பண்ணுறவங்களுக்கு ஆண்டவர் துணை போகிற தேவனா? இல்லைல்ல. அப்படி யோசிக்கணும்னா இப்போது ஆதாம் அவர் செஞ்ச பாவம் வெறும் கீழ்ப்படியாமை மட்டுமே, சாப்பிடாத அப்படிங்கிற ஒரு பழத்தை சாப்பிட்டதுக்கே அவர் ஏதேன் தோட்டத்திலேருந்து வெளியில் திருத்தி விட்டு இவ்வளோ சாபத்தை விட்டாரு. நீ இந்த பூமியில் உளுந்து தான் சாப்பிட்ணும், விவசாயம் பண்ணி தான் சாப்பிட்ணும், அது உனக்கு பலன் கொடுக்காது, சில நேரத்தில் பலன் கொடுக்கும். இப்படியெல்லாம் ஆதாமுக்கு எவ்வளோ சாபம். ஆதாமால் பூமியே செபிக்கப்பட்டுச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு கொலை செய்த காயினை மட்டும் ஏன் ஆண்டவர் இப்படி ஆசீர்வதித்திருக்கிறார்? இதை நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்த்தோமே என்றால், காயின் தன்னுடைய பாவத்தை உணர்ந்தவனாய் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறான். ஐயோ, நான் பெரிய பாவம் செஞ்சிட்டேன், ஏபேலை கொண்டதுக்கு என்னையும் யாராவது கொன்னுடுவாங்களோ அப்படின்னு தன்னுடைய நிலைமையை அறிந்தவனாய் ஆண்டவர் இடத்துல மன்றாடுகிறான். ஆண்டவரே, என்னை யாரும் கொலை செய்யாதபடி என்னை நீங்கள் தான் பாதுகாக்கணும், நீ தான் என்னை காவலாளியாக இருந்து காத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு காயின் ஆண்டவர்கிட்ட அழுகிறார். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, உன்னை யாரும் கொலை செய்யாதபடிக்கு உனக்கு நான் ஒரு ரட்சிப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நெத்தியில் ஒரு முத்திரை போடுறார். காயினை யாரும் கொலை பண்ணக்கூடாதபடிக்கு. பாருங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் காயினுக்கு தேவையான தண்டனை கொடுத்தாரே தவிர அவர் தண்டிக்கலை. தண்டனை கொடுத்தார், அந்த தண்டனை நிறைவேறும். எப்படி அப்படின்னா, என்னை யாரும் கொலை செய்யாதபடி என்னை காப்பாற்றுங்க அப்படின்னும் போது அவர் முத்திரை போட்டார். ஆனால் யாரோ ஒருத்தர் காயினை கொன்னுட்ருப்பாங்க, கண்டிப்பாக நடந்திருக்கும். காயினை கொலை செய்த லெமக்க சொல்கிறார் ஒரு இடத்துல, காயினை கொலை செய்தவனுக்கு 7 தண்டனை அப்படின்னு சொன்னால், நான் செஞ்ச பாவத்துக்கு அதை விட அதிகமான தண்டனை வரும்னு சொல்லி லெமெக் தன்னுடைய மனைவிகளோடு சொல்கிறார். ஸோ எதுக்கு ஆண்டவர் ஒரு மனுஷனை காப்பாற்றுறார் அப்படின்னு பார்த்தா, தான் செஞ்ச பாவத்திலேருந்து அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு மன்னிப்பு ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது கண்டிப்பாக ஆண்டவர் மன்னிப்பார். அப்படி தான் காயினை ஆண்டவர் மன்னித்து தன்னுடைய சந்ததி பிறகு பண்ணியிருக்கிறார். ஆனால் காயினுக்கோ தண்டனை கண்டிப்பாக நடந்திருக்கும், கண்டிப்பாக கிடச்சிருக்கும், அது இல்லாமல்லாம் இருக்காது. அதை நம்ம தொடர்ந்து வாசிக்கும்போது இந்த வசனத்தில் ஆண்டவர் ஒரு சில காரியங்களை இங்கே வெளிப்படுத்துகிறார். நான் படிக்கிறேன் கேளுங்க. இப்போது லாமேக்கு 2 ஸ்திரீகளையும் விவாகம் பண்ணினான். ஒருத்திக்கு ஆதாள் என்று பேர், மற்றொருத்திக்கு சில்லா என்று பேர். ஆதாள் யாபாலை பெற்றால், அவன் கூடாரங்கள் வாசம் பண்ணுகிறவர்களுக்கு மந்தை மேய்க்கிறவர்களுக்கும் தகப்பனானான். அவன் சகோதரனுடைய பேர் யூபால். அவன் கிண்ணறக்காரர் நாகசுரக்காரர் யாவருக்கும் தகப்பனானான். சில்லாவும்
தூபால் காயினை பெற்றால் அவன் பித்தளை, இரும்பு முதலியவற்றின் தொழிலாளர் யாவருக்கும் ஆசாரியரானான். தூபால் காயினுடைய சகோதரி தாமால். லாமேக்கு தன் மனைவிகளை பார்த்து, ஆதாலே சில்லாலே, நான் சொல்கிறதை கேளுங்கள். லாமேக்கின் மனைவிகளே, என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள். எனக்கு சகாயமுண்டாக ஒரு மனுஷனை கொன்றேன். பார்த்துக்கோங்க, இங்கே வருது பாருங்கள். எனக்கு சகாயமுண்டாக ஒரு மனுஷனை கொன்றேன். எனக்கு தழும்புண்டாக ஒரு வாலிபனை கொலை செய்தேன். காயினுக்காக 7 பலி சுமருமானால் லாமேக்குக்காக 77 பலி சுமரும் என்றான். பாருங்க பிரியமான தேவனுடைய பிள்ளை, இவ்விதமாக 7 பலி காயினுக்காக. காயினு யார் கொலை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு 7 பலி. காயின் எப்படி இறந்தாருன்றது இந்த பைபிளில் எழுதப்படலை. ஆனால் காயினுங்க கொலை பண்ணப்பட்டு தான் அவர் இறந்திருப்பார் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் 7 பலி அவர் மேலே சுமந்தப்பட்டிருக்கு. எவன் கொலை செய்கிறானோ அவனுக்கு 7 பலி. கொலை செய்யாமலே காயின் இறந்துருந்தால் அந்த 7 பலி காயினுக்கு தான். அதனால் தண்டனைன்றது பாவத்துக்கு கண்டிப்பாக உண்டு. ஆனால் ஆண்டவர் இடத்துல மன்றாடி கேட்கும்போது ஆண்டவர் மன்னிப்பார், மன்னிப்பு கொடுப்பார். அவர் என்ன செய்து உன்னை ஆசீர்வதிக்கணுமோ அப்படி கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். அதே போல் தான் பாருங்கள், கள்ளன் அந்த சிலுவையில் அறையப்பட்ட பிறகு அவன் அறிந்து கொண்டான், இவருடைய ராஜ்யத்தில் எனக்கு இடம் கண்டிப்பாக கிடைக்கும்னு. அதனால் அவர்கிட்ட கேட்குறாரு, இந்த அடியனை நினைத்தருளும் அப்படின்னோடனே அவர் என்ன சொல்கிறார், இன்றைக்கு நீ பரதேசில் இருப்பாய் அப்படின்னு ஏசாண்டவர் அந்த கள்ளனை பார்த்து சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது என்ன நடந்திருக்கு? இன்றைக்கு நீ பரதேசில் இருப்பாய் என்று சொன்ன உடனே அவனுடைய தண்டனை தீர்ந்து போச்சா? அவன் சிலுவையில் அனுபவித்து தானே தீர்ந்தான். அவன் 2 கால் உடச்சிட்டாங்கல்ல. அதனால் பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்ற ஒரு காரணத்துக்கு பாவத்தின் சம்பளத்துக்கு தண்டனை கண்டிப்பாக உண்டு உண்டு உண்டு. பாவத்துக்கு தண்டனை இராமல் இருக்கவே இருக்காது. ஆனால் நீ அதை உணர்ந்தவனாய் மனம் திரும்பினா உன்னுடைய ஆவின் ரட்சிப்புக்காக, ஆவின் மீட்புக்காக ஆண்டவர் அந்த பாவத்தை மன்னித்து உன்னை ஏற்றுக்கொள்வார். ஜெபிப்போம். அன்பின் தேவனே, ஜீவனுள்ள தகப்பனே, இந்த காயினுடைய ஹிஸ்ட்ரியில், காயினுடைய சரித்திரத்தில் உம்முடைய சிலுவை வரைக்கும் தியானம் பண்ணும்படி நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இதில் ரகசியங்கள் எவ்வளோ வெளிப்படுகிறதுங்க. பைபிளுடைய இருக்கிற ரகசியங்கள் எவ்வளோ வெளிப்படுத்துகிறீங்க ஆண்டவரே. அந்த வெளிப்படுத்துகிற அந்த ரகசியங்களை நாங்கள் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு பரிசுத்தமான வழியில் உண்மையாக பரலோக ராஜ்யத்துக்கு சேரும்படிக்கு நீரே உதவி செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.